ஸோ எல்லாருக்குமே ஹாய். இன்றைக்கி வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் கொலாஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கார்ட்போர்ட், நியூஸ் பேப்பர், சனல், ஜம்ப் கிளிப்ஸ், ஃபோட்டோஸ் இருந்தால் போதும். நான் வந்து என்னோடய எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸில் இருந்த எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இப்போ கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் நியூஸ் பேப்பர் வச்சு ரெண்டு சைடுமே கவர் பண்ணிட்டேன் அந்த கார்ட்போர்டை. ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் தான் பேக்ரவுண்டாக இருக்க போகுது. ஸோ வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குட்டி குட்டி வேர்டிங்ஸ் இருக்கிற பேப்பர் கட்டிங்ஸாக கட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிக்சர்ஸே தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது நீட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக போல்ட் லெட்டர்ஸ் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருந்தால் பேக்ரவுண்ட் அழகாக இருக்கும். நியூஸ் பேப்பரில் பண்ண மாதிரியே தெரியாது ஆக்சுவலி. ஸோ நான் இப்படி தான் கம்ப்ளீட்டாக பண்ணதுக்கப்புறமா இருந்தது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு மெஷ் கிளாத் இருந்தது. ஸோ நான் அதை வச்சு கவர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தராது. பட் ஸ்டில் இது போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்குமே என்கிட்ட இருந்ததுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து இது 4 பக்கமே ஸ்டேப்பிள் பண்ணிக்கிட்டேன் இந்த மெஷ் கிளாத்தை. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இந்த மெஷ் கிளாத்தால் கவர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிங்கிஷ் டிண்ட் கொடுத்தது அழகாக இருந்தது நியூஸ் பேப்பர்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஒரு சன்னல் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சன்னலுக்கு பதிலாக நீங்கள் உள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செலோ டேப் வச்சு சன்னலை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ரேண்டமாக சுற்றலாம். சுற்றும் போது கொஞ்சம் ஸ்டிஃபாக டைட்டாக சுற்றுங்க. அப்போ தான் வந்து சன்னல் வந்து லூஸாக இருக்காது அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் ரேண்டமாக சுற்றிக்கிட்டேன். அண்ட் திருப்பி அகெயின் பின்னாடியும் செலோ டேப் வச்சு சீல் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன் கார்ட்போர்டை. இப்போ நம்ம அந்த மேலே ஹேங் பண்ணுறதுக்கான அந்த ஹேங்கிங்கை பண்ணலாம். இதுக்கு நான் சும்மா ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட த்ரெட் எடுத்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் அதை ஹேங் பண்ணுற அளவுக்கு. அப்புறமா அதை மிடில் ஃப்ளிப் பண்ணி திருப்பியும் ப்ளேஸ் பண்ணேன். அப்புறமா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டேப்லர் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நான் செல்லோ டேப் வச்சு ஒட்டினேன். இப்போ நான் அகெயின் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஜம்ப் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டுத்துலேயுமே எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த குட்டி குட்டி கிளிப்ஸில் வந்து நான் ஹாட் க்ளூ கன் போட்டு ரேண்டமாக ஸ்டிக் பண்ணேன். உங்கள்கிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜம்ப் கிளிப்ஸ் கூட அதே மாதிரி தான் கிளிக் பண்ணேன். ஜம்ப் கிளிப்ஸில் வந்து கீழே பாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க அந்த யூ. அப்போ தான் நம்ம ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நான் ரேண்டமாக எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போனப்போ எடுத்த ஃபோட்டோ. இது நானும் என் சிஸ்டரும் ஏதோ ஒரு ஜூ போயிருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. அண்ட் இது வந்து என் 5 year old ஃபோட்டோ எல்லாமே. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த மாதிரி ரேண்டமாக நான் கிளிப்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன், அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டில் நான் ஹார்ட்ஸ் கட் பண்ணிட்டேன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அது எல்லா இடத்துலையும் அதுவும் ரேண்டமாக ஸ்டிக் பண்ணேன். அண்ட் ஒரு பிளாக் சார்ட் பேப்பரில் நான் மெமரிஸ் அப்படின்னு எழுதினேன். நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் ஹாப்பி பர்த்டே அப்படியெல்லாம் கூட எழுதி கொடுக்கலாம். இதை நான் ஹாட் க்ளூ கன் வச்சு தான் ஸ்டிக் பண்ணேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணலாம். பிகாஸ் பின்னாடி வந்து நியூஸ் பேப்பர் தான் நம்ம ஒட்டியிருக்கோம்.
ஆக்சுவலி வீடியோ விட இது நேரில் ரொம்ப அழகாக இருந்தது, அட்ராக்டிவாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் கோல்டன் அக்லரிக் பெயிண்ட் வச்சு தான் இந்த மெமரிஸ் அப்படின்ற வேர்டை எழுதினேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் நான் 2 ஹார்ட்ஸ் கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இது ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அது கூட நான் ஃபெரி லைட்ஸ் ஆட் பண்ணப்போ அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்படி தான் இருந்தது நான் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம் கொலாஜ்.